Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சென்டென்சஸ் ஹிந்தியில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சில பேர் வந்து ஒரே சென்டென்ஸ் எடுத்து பாஸ்ட் டென்ஸ் அதில் வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் அந்த மாதிரி போட சொல்லியிருந்தீங்க. நான் வந்து இனி ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரே சென்டென்ஸ் எடுத்து அதில் வந்து ஒவ்வொரு டென்ஸும் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னும் வந்து பர்ஃபெக்ட் டென்சஸில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் எல்லாம் நம்ம இன்னும் பார்க்கலாம். அது நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் எண்டில் வந்துட்டு அந்த ஹூ ஹே அது பார்த்தோம் இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வந்து சார்ட் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே போதும், ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். நான் அப்படிங்கிறவங்க ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா அது சொல்லும்போது அந்த வேர்ப் போட்டு பேசும்போது மே ப்ளஸ் வேர்ப் ரஹா தா. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு பெண் சொல்லும்போது ரஹி போட்டுட்டு தீ போடணும், ரஹி தீ. இதே தும் அப்படின்னு சொல்லும்போது நீ அப்படின்றது ஒரு ஆணை கை காட்டி பேசும்போது தும் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரஹே தே. நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்துட்டு ஹோ யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து தே அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதே வந்து ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்லும்போது தும் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரஹி தீ. இதே வந்துட்டு இவன் அவன் வரும்போது யஹ் வஹ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரஹா தா. அங்கே வந்துட்டு ஹே ரஹா ஹே அப்படின்னு சொல்லுவோம், ரஹி ஹே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ரஹாத்தா ரஹி தி. ஸோ எண்ணில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம், அதாவது ஆக்சிலரிஸ் மட்டும்தான் மாற்றுறோம், வேறு எதுவும் கிடையாது. இதே வந்து இவள் அவள்னு வரும்போது ய வ வ ப்ளஸ் ரஹி தி. இவர்கள் அவர்கள் நாங்கள் நீங்கள் அப்படி வரும்போது ஏ வே ஹம் ஆப் ப்ளஸ் வ ரஹே தே. அதே இது வந்து ஹிந்திலையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மே ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரஹா தா. இதே வந்து ஒரு பெண் சொல்லும்போது மே ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். ஓகே, நான் வந்து கொண்டு இருந்தேன். ஸோ நேற்றுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேங்க, நீங்கள் ஃபோனே எடுக்கல, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் அப்போ தாங்க வந்துட்டு இருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸில் பேசுகிறது. நான் வந்து கொண்டு இருந்தேன். ஒரு ஆண் சொல்லும்போது மே ஆ ரஹா தா அப்படின்னு சொல்லணும், மே ஆ ரஹா தா. இதே வந்து ஒரு பிளேஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா மே தஃப்தர் சே ஆ ரஹா தா. ஸோ தஃப்தர்னு சொல்லணும்னு கம்பல்சரி கிடையாது, வேணும் ஆஃபீஸ்னே சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஆஃபீஸ் அப்படின்னா தஃப்தர், அந்த மாதிரி வேர்ட்ஸ் நான் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மே தஃப்தர் சே ஆ ரஹா தா. இதே வந்து ஒரு பெண் இதே சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னா மே ஆ ரஹி தி. மே தஃப்தர் சே ஆ ரஹி தி. நான் போய்கொண்டு இருந்தேன், மே ஜா ரஹா தா. இதே ஒரு பெண் சொல்லும்போது மே ஜா ரஹி தி அப்படின்னு சொல்லணும். நான் எடுத்துக்கொண்டு இருந்தேன். ஸோ நான் அப்போ தான் அந்த நோட்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருந்தேன், அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இருந்தேன், எடுத்தேன் இல்லை, எடுத்துக்கொண்டு இருந்தேன். ஓகே, ஐ வாஸ் டேக்கிங் அந்த ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். நான் எடுத்துக்கொண்டு இருந்தேன், மே லே ரஹா தா. இல்லை ஒரு பெண் சொல்லும்போது மே லே ரஹி தி. நான் பேசிக்கொண்டு இருந்தேன், மே போல் ரஹா தா. மே போல் ரஹி தி. நான் பார்த்து கொண்டு இருந்தேன், மே தேக் ரஹா தா. ஸோ அந்த வேர்ப்ஸில் அந்த ஓ சவுண்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போட்டோம்னா போதும். மே பார் அப்படின்னா தேக்கோன்னு படிச்சிருக்கோம், ஓ சவுண்ட் எடுத்துகிட்டு இது போடணும், மே தேக் ரஹா தா. இதே வந்துட்டு மே தேக் ரஹி தி அப்படின்னு ஒரு பெண் சொல்லும்போது சொல்லணும். ஸோ சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நம்ம ஆ ஜா அப்படின்றத யூஸ் பண்ணலாமா அப்படின்னு மறுபடியும் கேட்டிருந்தீங்க. பட் அது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸில் பெரும்பாலானவங்க வந்து அதை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுவாங்க. சில ரீஜன்ஸில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு தூ அந்த மாதிரியெல்லாம் பேசலாம், தும்மக்கு பதிலாக தூ போட்டு பேசலாம். ஓகேங்களா, ஆனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. சம்டைம்ஸ் அது வந்து தப்பாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் பெரும்பாலும் யார்கிட்டையாவது வந்து வா போ அப்படின்னெல்லாம் சொல்லும்போது ஆவோ ஜாவோ அதவே யூஸ் பண்ணுங்கள். இதே வாங்க போங்கன்னு சொல்லும்போது ஆயியே ஜாயியே அந்த மாதிரி சொல்லுங்கள். நான் பார்த்து கொண்டு இருந்தேன், மை தேக் ரஹா தா. ஒரு பெண் சொல்லும்போது மை தேக் ரஹி தி. நான் வந்து கொண்டு இருக்கவில்லை, இதுவே வந்து நெகட்டிவ். ஓகே, ஐ வாசன்ட் கம்மிங், மே நெஹி ஆ ரஹா தா. ஸோ இந்த நெஹியை வந்து இந்த பக்கம் போட்டு நம்ம பேசலாம்.
मैं आ नहीं रहा था எப்படி வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெண் சொல்லும்போது ரஹா தாக்கு பதிலா ரஹி தி. मैं नहीं आ रही थी, मैं आ नहीं रही थी எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் போய்க் கொண்டு இருக்கவில்லை. मैं नहीं जा रहा था, मैं नहीं जा रही थी. நான் எடுத்துக்கொண்டு இருக்கவில்லை. मैं नहीं ले रहा था, मैं नहीं ले रही थी. நான் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. मैं नहीं बोल रही थी. ஒரு பெண் சொல்லும்போது இதே ஒரு ஆண் சொல்லும்போது मैं नहीं बोल रहा था. நான் பார்த்து கொண்டு இருக்கவில்லை. मैं नहीं देख रहा था, मैं नहीं देख रही थी. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நம்ம யாராவது கேள்வி கேட்கும்போது சொல்கிறது தான் இது. நான் இதுக்கு வந்து கான்வர்சேஷன்ஸ் மாதிரி நான் போடுறேன், நிறைய சென்டென்சஸ் கொடுக்குறேன், அப்போ ஈஸியாக இருக்கும் இதெல்லாம். அடுத்தது நீ தும். அது வரும்போது தும் ப்ளஸ் verb ப்ளஸ் ரஹே தே. ரஹே தே ஒரு ஆணை கை காமிச்சு பேசும்போது, இதே ஒரு பெண்ணை கை காமிச்சு பேசுகிறோம் அப்படின்னா தும் ப்ளஸ் verb ப்ளஸ் ரஹி தி. நீ செய்து கொண்டு இருந்தாய். தும் கர் ரஹே தே, தும் கர் ரஹே தே, தும் கர் ரஹி தி. நீ அனுப்பி கொண்டு இருந்தாய். தும் பேஜ் ரஹே தே, தும் பேஜ் ரஹி தி. நீ கொடுத்து கொண்டு இருந்தாய். தும் தே ரஹே தே, தும் தே ரஹி தி. இது வந்து தே சவுண்டு, ஓகே, டிஹெச் சவுண்ட் வரணும். இது வந்து டிஹெச் சவுண்டு வரணும். இது டிஹெச், இது வந்து டிஹெச். தும் தே ரஹே தே, இது வந்து தும் தே ரஹி தி. நீ வாங்கி கொண்டு இருந்தாய். தும் கரீத் ரஹே தே. நேற்றுக்கு நான் உன்னை மார்க்கெட்டில் பார்த்தேன், அப்போ நீ வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்த, அந்த மாதிரிலாம் சொல்கிறது. when I saw you, you were buying something, you were purchasing something, அந்த மாதிரி சொல்கிறது. தும் கரீத் ரஹே தே, तुम खरीद रही थी. कल जब मैंने तुम्हें देखा तुम खरीद रही थी. நேத்திக்கு நான் உன்னை பார்த்தப்போ, जब मैंने तुम्हें कल देखा तुम कुछ खरीद रही थी. நீ என்னமோ வாங்கிட்டு இருந்த, ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிற மாதிரி. இதே வந்துட்டு ரஹேத்தே அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆணை பார்த்து சொல்கிற மாதிரி. जब मैंने तुम्हें कल मार्केट में देखा तुम कुछ खरीद रहे थे. நீ என்னமோ வாங்கிட்டு இருந்த, அந்த மாதிரி சொல்கிறோம். நீ செய்து கொண்டு இருக்கவில்லை, அதிலே நெகட்டிவ்க்கு வந்து நெகி போட்டோம்னா போதும். அதுலேயும் சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. எப்போவுமே வந்து நம்ம தமிழில் வந்து அந்த தேசம் வச்சு பேசுவோம் இல்லைங்களா, வராத, போகாத, செய்யாத, இல்லை மரியாதையாக சொல்லும்போது அந்த தீங்க சவுண்ட், வராதீங்க, போகாதீங்க, அதுக்கு மட்டும் நம்ம மத்து யூஸ் பண்ணோம்னா போதும். பாக்கிக்கு எல்லாமே வந்து நெகி தான். ஓகே, அந்த தேசம் நான் வச்சுக்கோங்க, வராதே, போகாதே, எடுக்காதே, அது வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து மத்து யூஸ் பண்ணுவோம். பாக்கி எல்லாத்துக்குமே நெகி தான். நீ செய்து கொண்டு இருக்கவில்லை. தும் நெஹி கர் ரஹே தே, இல்லைன்னா தும் கர் நெஹி ரஹே தே. இந்த நெஹியை வந்து இங்கே போட்டு பேசலாம். தும் நெஹி கர் ரஹி தி, தும் நெஹி கர் ரஹி தி, இல்லைன்னா தும் கர் நெஹி ரஹி தி. நீ அனுப்பி கொண்டு இருக்கவில்லை. தும் நெஹி பேஜ் ரஹே தே, தும் நெஹி பேஜ் ரஹி தி. நீ கொடுத்து கொண்டு இருக்கவில்லை. தும் நெஹி தே ரஹே தே, தும் நெஹி தே ரஹி தி. நீ வாங்கி கொண்டு இருக்கவில்லை. தும் நெஹி கரீத் ரஹே தே, தும் நெஹி கரீத் ரஹி தி. நீ சொல்லிக் கொண்டு இருக்கவில்லை. தும் நெஹி கஹ் ரஹே தே, தும் நெஹி கஹ் ரஹி தி. இதெல்லாம் ஏதாவது சிச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து சில பேர் வந்து டயலாக் ரைட்டிங்ஸ் மாதிரி போட சொல்லியிருந்தீங்க, கான்வர்சேஷன்ஸ் போட சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அது போடுறேன். அப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, இது யார்கிட்டயாவது நம்ம பேசுகிற மாதிரி போட்டோம்னா தான் இதெல்லாம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அவன் வஹ் ப்ளஸ் verb ப்ளஸ் ரஹா தா. அவன் பார்த்து கொண்டு இருந்தான். வஹ் தேக் ரஹா தா. நேத்திக்கு சாயங்காலம் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் இந்நேரம் அப்படின்னா, நேத்திக்கு சாயந்தரம் இந்நேரம் அவன் டிவி பார்த்து கொண்டு இருந்தான். he was watching TV last evening. so वह टीवी देख रहा था कल शाम कोன்னு சொல்லலாம். ஓகே, कल शाम को वो टीवी देख रहा था. ஸோ இந்த டைம் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா இஸ் வக்த், இஸ் சமை, ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ கல் இஸ் வக்த் ஷாம் को वो टीवी देख रहा था. அவன் பார்த்து கொண்டு இருக்கவில்லை. वह नहीं देख रहा था, वह नहीं देख रहा था. அவன் பாடிக்கொண்டு இருந்தான். वह गा रहा था, वह गा रहा था.
அவன் பாடிக்கொண்டு இருக்கவில்லை. வ நெஹி கா ரஹா தா. நேற்றுக்கு நாங்கள் அவனை பார்த்தப்போ அவன் கம்முன்னு தான் இருந்தான். காலையில் நாங்கள் அவனை பார்த்தப்போ அவன் பாடலையே, சும்மா தானே உட்காந்துருந்தான். அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. அவன் ஆடிக்கொண்டு இருந்தான். வ நாச் ரஹா தா. வ நாச் ரஹா தா. அவன் ஆடிக்கொண்டு இருக்கவில்லை. வ நெஹி வ நெஹி நாச் ரஹா தா. இவன் கேட்டுக்கொண்டு இருந்தான். ஒரு விஷயத்தை பற்றி அவன் கேட்டுட்டு இருந்தான். நாங்கள் பார்க்குறப்போ அவன்கிட்ட அதை பற்றி கேட்டுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ய பூச் ரஹா தா. ய பூச் ரஹா தா. ஸோ மேலே வந்து அந்த டாப்பிக்கோட ஹைலைட் பண்ணியிருக்கப்போ நான் அவன் அப்படின்னு போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இவனுக்கு ஜஸ்ட் இதில் சென்டென்சஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவன் அப்படின்னா யஹ். இவன் கேட்டுக்கொண்டு இருந்தான். ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பூச்சோ அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தான் யூஸ் பண்ணோம். ய பூச் ரஹா தா. இவன் கேட்டுக்கொண்டு இருக்கவில்லை. ய நிஹி பூச் ரஹா தா. ய நிஹி பூச் ரஹா தா. இல்லை ய பூச் நிஹி ரஹா தா. இவன் கேட்டுக்கொண்டு இருந்தான். அதாவது ஏதோ ஒரு பொருளை கேட்டுட்டு இருந்தான் அந்த மாதிரி சொல்கிறது. ய மாங் ரஹா தா. ய மாங் ரஹா தா. இவன் கேட்டுக்கொண்டு இருக்கவில்லை. ய நிஹி மாங் ரஹா தா. ய நிஹி மாங் ரஹா தா. அடுத்தது அவள் அப்படின்னாலும் வஹு தான். வ ப்ளஸ் ரஹி தி. அவள் எழுதி கொண்டு இருந்தாள். வ லிக் ரஹி தி. வ லிக் ரஹி தி. அவள் எழுதி கொண்டு இருக்கவில்லை. வ நிஹி லிக் ரஹி தி. அவள் படித்து கொண்டு இருந்தாள். ஸோ நீங்கள் பார்த்தப்ப அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா? நாங்கள் பார்த்தபோது அவள் படித்து கொண்டு இருந்தாள். when we saw she was learning இல்லை she was studying அந்த மாதிரி சொல்கிறோம். वह पढ़ रही थी. जब हमने देखा वह पढ़ रही थी. படித்து கொண்டு இருந்தாள். वह पढ़ रही थी. அவள் படித்து கொண்டு இருக்கவில்லை. वह नहीं पढ़ रही थी. जब हमने देखा वह पढ़ नहीं रही थी. இல்லை नहीं पढ़ रही थी எப்படி வேணாலும் சொல்லலாம். அவள் நடந்து கொண்டு இருந்தாள். वह चल रही थी. वह चल रही थी. ஸோ அப்போ நம்ம கேட்குறோம், அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா நீங்கள் பார்த்தப்போ அப்படின்னா அவள் பார்க்கில் நடந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறோம். ஜப் ஹம்னே தேக்கா வ பார்க் மே சல் ரஹி தீ. பார்க்கில் நடந்துட்டு இருந்தா அந்த மாதிரி சொல்கிறோம். அவள் நடந்து கொண்டு இருக்கவில்லை. வ நஹி சல் ரஹி தீ இல்லைன்னா வ சல் நஹி ரஹி தீ. जब हमने देखा वह पार्क में नहीं चल रही थी. वह एक बेंच पर बैठी थी. அதாவது நாங்கள் பார்த்தப்போ அவள் பார்க்கில் நடந்துட்டு இருக்கல, ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தா அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே. जब हमने देखा वो पार्क में चल नहीं रही थी. एक बेंच पर बैठी थी. உட்காந்துட்டு இருந்தா அந்த மாதிரி சொல்கிறோம். बैठी थीன்னு தான் சொல்லணும். बैठ रही थी அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே. உட்கார்ந்து கொண்டு இருந்தா இல்லை, உட்காந்துட்டு இருந்தா, அவ்வளோதான். இவள் ஓடிக்கொண்டு இருந்தாள். ய தௌட் ரஹி தி. ய தௌட் ரஹி தி. இவள் ஓடிக்கொண்டு இருக்கவில்லை. ய நெஹி தௌட் ரஹி தி. இவள் போட்டுக்கொண்டு இருந்தாள். ய டால் ரஹி தி. ஸோ ஏதாவது ஒரு பொருளை அவள் ஒரு டப்பாவில் போட்டுட்டு இருந்தா அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஜப் ஹம்னே தேக்கா ஓ தால் கோ இஸ் டப்பே மே டால் ரஹி தி. ஸோ பருப்பை இந்த டப்பாவில் போட்டுட்டு இருந்தா அந்த மாதிரி சொல்கிறது. दाल को इस डब्बे में डाल रही. சில பேர் डब्बा அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் डिब्बा எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ जब हमने देखा वो इस डिब्बा में डाल रही थी. दाल को डाल रही थी. यह डाल रही थी. இவள் போட்டுக்கொண்டு இருக்கவில்லை. यह नहीं डाल रही थी. அவர்கள் वे प्लस व प्लस रहे थे. அவர்கள் வைத்து கொண்டு இருந்தார்கள். வே ரக் ரஹே தே. வே ரக் ரஹே தே. அவர்கள் வைத்து கொண்டு இருக்கவில்லை. வே நெஹி ரக் ரஹே தே. ஸோ நாங்கள் பார்க்கும்போது அவங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அந்த ரேக்கில் அந்த மாதிரி சொல்கிறது. அவர்கள் கூப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். வே புலா ரஹே தே. வே புலா ரஹே தே. அவர்கள் கூப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. வே நெஹி புலா ரஹே தே.
அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். வே கா ரஹே தே, வே கா ரஹே தே. அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. வே நிஹி கா ரஹே தே. இவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். வே இவர்கள், அதனால ஏ உபயோக் கர் ரஹே தே, இல்லைன்னா ஏ இஸ்தமால் கர் ரஹே தே. உபயோக் இஸ்தமால் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கவில்லை. ஏ உபயோக் நெஹி கர் ரஹே தே, இல்லைன்னா ஏ இஸ்தமால் நெஹி கர் ரஹே தே. இவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். ஏ இந்தசார் கர் ரஹே தே. ஸோ இந்த இடத்துல வந்து ஏக்கு பதிலாக ஏ லோக் சொல்லலாம், ஏ லோக் சொல்லலாம், ஏன்னா நிறைய பேர். அதே மாதிரி வந்து வேக்கு பதிலாக வே லோக், வஹ் லோக் அப்படியும் சொல்லலாம். இவர்கள் காத்து கொண்டு இருக்கவில்லை. ஏ இந்தசார் நெஹி கர் ரஹே தே. அடுத்தது நாங்கள், ஹம் பிளஸ் verb பிளஸ் ரஹே தே. நாங்கள் தயார் செய்து கொண்டு இருந்தோம். ஹம் தயார் கர் ரஹே தே, ஹம் தயார் கர் ரஹே தே. நாங்கள் தயார் செய்து கொண்டு இருந்தோம். நாங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கவில்லை. ஹம் தயார் நெஹி கர் ரஹே தே. ஸோ இது எழுதும்போது தை தான், பட் சொல்லும்போது தயார் அவ்வளோதான் சொல்லணும். தையார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே. நாங்கள் ஃபோன் செய்து கொண்டு இருந்தோம். ஹம் ஃபோன் கர் ரஹே தே. நாங்கள் ஃபோன் செய்து கொண்டு இருக்கவில்லை. ஹம் ஃபோன் நெஹி கர் ரஹே தே, இல்லைன்னா ஹம் நெஹி ஃபோன் கர் ரஹே தே. நாங்கள் தூங்கிக் கொண்டு இருந்தோம். ஹம் சோ ரஹே தே, ஹம் சோ ரஹே தே. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்துட்டு டோர் பெல் அடிச்சப்போ நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ ஜப் டோர் பெல் பஜா, ஜப் டோர் பெல் பஜா, அடித்ததுக்கு வந்து பஜ்னா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா வொக்காபுலரிஸில், அதை யூஸ் பண்ணுறோம். ஜப் டோர் பெல் பஜா ஹம் சோ ரஹே தே. பெல் அடித்தப்போ நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி சொல்கிறோம். நாங்கள் தூங்கி கொண்டு இருக்கவில்லை. ஹம் நெஹி சோ ரஹே தே. டோர் பெல் அடித்தப்போ நாங்கள் தூங்கிட்டு இல்லை, முழிச்சுட்டு தான் இருந்தோம் அந்த மாதிரி சொல்கிறது. ஜப் டோர் பெல் பஜா ஹம் சோ நெஹி ரஹே தே. ஹம் டிவி தேக் ரஹே தே, ஹம் கானா பனா ரஹே தே, இல்லை கானா பக்கா ரஹே தே, எது வேணாலும் சொல்லலாம். நாங்கள் விற்று கொண்டு இருந்தோம். ஹம் பேச் ரஹே தே, ஹம் பேச் ரஹே தே. நாங்கள் விற்று கொண்டு இருக்கவில்லை. ஹம் நெஹி பேச் ரஹே தே. நாங்கள் கூட்டிட்டு போய்கொண்டு இருந்தோம். நாங்கள் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம் அந்த மாதிரி சொல்றது. ஹம் லேக்கர் ஜா ரஹே தே, ஹம் லேக்கர் ஜா ரஹே தே. நாங்கள் கூட்டிட்டு போய்கொண்டு இருக்கவில்லை. ஹம் நெஹி லேக்கர் ஜா ரஹே தே. ஸோ நாங்கள் வந்து குழந்தைகளை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் அந்த மாதிரி சொல்கிறது. ஹம் பச்சோं को पार्क में लेकर जा रहे थे, இல்லைன்னா हम बच्चों को पार्क में नहीं लेकर जा रहे थे. அடுத்தது வந்து நீங்கள், ஆப், ஆப் ப்ளஸ் verb ப்ளஸ் ரஹே தே. இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா ஆப் ப்ளஸ் verb ப்ளஸ் ரஹி தி. நீங்கள் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தீர்கள். நாங்கள் நேற்றுக்கு உங்களை பார்த்தப்போ நீங்கள் வந்து மீனாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா கல் ஜப் ஹம் ஆயே தே. நாங்கள் நேற்றுக்கு வந்திருந்தப்போ நீங்கள் மீனாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆப் மீனாக்கு சிக்கா ரஹே தே. இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா ஜப் ஹம் கல் ஆயே தே ஆப் மீனாக்கு சிக்கா ரஹி தி. ஓகே. அதே மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னா ஆப் நெஹி சிக்கா ரஹே தே, ஆப் நெஹி சிக்கா ரஹி தி. நீங்கள் விளையாடி கொண்டு இருந்தீர்கள். நேற்றுக்கு நாங்கள் பார்த்தப்போ நீங்கள் உங்கள் மகனோட விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜப் ஹம்னே தேக்கா, இல்லை அப்படின்னா அந்த கல் அப்படின்றத சேர்த்திக்கலாம். ஜப் கல் ஹம்னே ஆப்கோ தேக்கா ஆப் அப்னே பேட்டே கே சாத் கேல் ரஹே தே. மகன் உடன், அதனால கே சாத் போடணும். ஓகே. ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாம் தரவாக இருந்தோம்னா இதெல்லாம் போட்டு பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜப் ஹம்னே தேக்கா ஆப் அப்னே பேட்டே கே சாத் கேல் ரஹே தே. இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் மகனோட நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜப் ஹம்னே தேக்கா ஆப் அப்னே பேட்டே கே சாத் கேல் ரஹி தி அப்படின்னு சொன்னோம். இதே வந்து மகனுக்கு பதிலாக மகள்னு சொல்கிறோம்னா உங்கள் மகளோட விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆப் அப்பனி பேட்டி கே சாத் கேல் ரஹே தே, ஆப் அப்பனி பேட்டி கே சாத் கேல் ரஹி தி அப்படின்னு மாற்றணும். நீங்கள் காஃபி குடித்து கொண்டு இருந்தீர்கள். ஆப் காஃபி பீ ரஹே தே, ஆப் காஃபி பீ ரஹி தி.
ஸோ காஃபின்னு சொல்லும்போது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதே டீ அப்படின்னு சொல்லும்போது டீ யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, ஆப் டீ பீ ரஹி டீ அப்படியே சொல்லலாம். இதுக்கு பதிலாக வந்து சாய் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அதிகமாக அவங்க டீன்னு சொல்லாமல் சாய் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் காஃபி குடித்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னா ஆப் காஃபி நஹி பீ ரஹே தே, ஆப் காஃபி நஹி பீ ரஹி தீ. இதே வந்து டீ சொல்கிறோம் அப்படின்னா ஆப் சாய் நஹி பீ ரஹே தே, ஆப் சாய் நஹி பீ ரஹி தீ. நீங்கள் நிறுத்தி கொண்டு இருந்தீர்கள், ஆப் ரோக் ரஹே தே, ஆப் ரோக் ரஹி தீ. நீங்கள் நிறுத்தி கொண்டு இருக்கவில்லை அப்படின்னா ஆப் நஹி ரோக் ரஹே தே, ஆப் நஹி ரோக் ரஹி தீ. ஸோ சில பேர் வந்து ருக்கோக்கும் ரோக்கோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டுமே வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லும்போது ருக்கோ ரோக்கோ ரெண்டுமே வரும். ஆனால் யாரை நிறுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்கள வந்து நிறுத்து அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதை ஸ்ட்ரெயிட்டாக அவங்களவே வந்து ஒரு ஒர்க்கை செஞ்சிட்ருக்காங்க, இல்லை எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒன்று அவங்கள வெயிட்டுன்னு கூட சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் வந்து லிட்ரலி வெயிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம் இல்லை, வெயிட் அப்படிம்போம். ஒரு நிமிஷம் வரு அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸ்டாப் பண்ணு, நீ என்ன ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கியோ அதை அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ருக்கோ ருக்கோ 1 மினிட் ருக்கோ அப்படின்னு சொல்லணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பர்சனை வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இதே வந்துட்டு 2 பர்சன் இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து பீன்ற நபர் வந்து பேசிட்டாரு, கிளம்பிட்டாரு. இப்போ அவரை வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தலை, ஏ மூலியமாக பியை நிறுத்துகிறோம். நீ ஓடி போய் அவங்கள ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நல்லா சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து ஜாக்கர் ரோக்கோ உசே, ஜாக்கர் ரோக்கோ உசே, இல்லை வெறும் ரோக்கோ உசே அப்படின்னு சொன்னோம்னாலே போதும். அதாவது என்னென்னா நீ போய் அவனை நிறுத்து, அவளை நிறுத்து அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தங்களை ஸ்டாப் அப்படின்னு சொல்லும்போது, நில்லு ஸ்டாப் அப்படின்னுலாம் சொல்லும்போது ருக்கோ, ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லும்போது ரோக்கோ. இது நல்லா நான் வச்சுக்கணும். ஓகே, ரோக்கோ உசே. அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ரோக்கோ உசே அப்படின்னு சொல்லணும், ஸ்டாப் இம். ஓகே, அந்த மாதிரி சொல்கிறது. நீங்கள் கூட்டிட்டு வந்து கொண்டு இருந்தீர்கள், ஆப் லேக்கர் ஆ ரஹே தே, ஆப் லேக்கர் ஆ ரஹே தே, ஆப் லேக்கர் ஆ ரஹி தீ. நீங்கள் கூட்டிட்டு வந்து கொண்டு இருக்கவில்லை, ஆப் நஹி லேக்கர் ஆ ரஹே தே, ஆப் நஹி லேக்கர் ஆ ரஹி தீ. ஸோ நேற்றுக்கு நாங்கள் பார்த்தப்போ நீங்கள் அப்போ தான் வந்துட்டு விஷ்ணுவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தீங்க அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? जब हमने कल आपको देखा आप विष्णु को लेकर आ रहे थे. நீங்கள் அப்போ தான் விஷ்ணுவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தீங்க, விஷ்ணு को लेकर आ रहे थे. இது ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது जब हम देख रहे थे, இல்லை நாங்கள் பார்த்துட்டு இருந்தப்போ, இல்லை நாங்கள் பார்த்தப்போ, எப்படி வேணாலும் இந்த சென்டென்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து கண்டினியூஸில் சொல்கிறோம். जब हमने देखा आप विष्णु को लेकर आ रहे थे, जब हम देख रहे थे आप विष्णु को लेकर आ रहे थे எப்படினாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மாதிரி தான், அந்த ஆக்சிலரிஸ் மட்டும் மாற்றிட்டோம்னா போதும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி தான், அந்த தேக்கு பதிலாக ஹோகா ஹோகி அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இது ஒன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் ஒரே சென்டென்ஸில் வந்து எல்லாமே கொடுக்குறேன். அதாவது ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ், அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரே சென்டென்ஸில் எல்லா டென்சஸும் போட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம இன்னும் வந்துட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாம் பார்க்கல, அதை பற்றி டீட்டெயிலாக இதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால் அது செப்பரேட்டாக பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் எல்லாம் செப்பரேட்டாக பார்க்கலாம். இதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.